வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு தனுசு ராசி மற்றும் தனுசு ராசியில் வரக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாத நண்பர்களுக்கான இந்த 2025 ஜனவரி மாத பலனை இன்றைய பதிவில் பார்க்கலாங்க. நண்பர்களே, இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. கடந்த 2024 போல் இல்லாமல் தனுசு ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது அற்புதமானதாக, மிக மேன்மையான ஒரு வாழ்க்கையாக இந்த 2025 நிச்சயமாக இறைவனர்களால் கிடைக்குங்க. ஏன்னா ஒவ்வொருத்தனுடைய லைஃப் அப்படிங்கிறது அது இப்படியே போயிடாது. ஸோ எல்லோருக்குமே நல்லது நடக்கும், எல்லா நட்சத்திர நண்பர்களுக்குமே நல்லது நடக்கும். உங்களுடைய அத்தனை எதிர்பார்ப்புகள், முயற்சிகள் அத்தனையுமே நீங்கள் வழிபடக்கூடிய அந்த இறைவனுடைய அருளால் எல்லாமே மிகப்பெரிய வெற்றிகளாக மட்டும் எல்லாம் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானுமே இறைவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனி நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் நடக்கும், நல்லது மட்டும்தான் இனிமேல் நடக்குங்க. ஸோ டோன்ட் வரி. இந்த 2025 எல்லாருமே பி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட இந்த 2025 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2024 நடந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் லைஃப்பில் மன உளைச்சல் அதிகமானது தான் மிச்சம்னே சொல்லலாம். பிரச்சனை தீர்ந்தபாடு யாருக்குமே இல்லை. அதாவது இந்த 2024 முடியும் தருவாய் வரைக்கும் அப்படி தெரிஞ்சுங்க. எப்போ தாங்க விடிவு காலம் வரும், எப்போங்க விடிவு காலம் வரும் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு, கேள்விகள், கவலைகள் அப்படின்னு தனுசு ராசிக்காரனுடைய அந்த முகத்தை பார்க்கவே முடியலைங்க. பாவம், அந்தளவுக்கு லைஃப் அப்படிங்கிறது வேறு மாதிரி ஆகிப்போச்சுங்க. வாழ்க்கையில் விடியலை கேட்டு வேண்டாத தெய்வம் அப்படிங்கிறதே இல்லவே இல்லை. எந்த சாமி கும்பிட்டாலும் சரி, எப்படியாவது எனக்கு ஒரு விடிவு காலம், எப்படியாவது எனக்கு ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸு, ஏதோ ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கையாவது நான் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ தெய்வங்களை நீங்கள் வேண்டி கேட்டீங்க. ஆனால் எந்த கடவுளுமே பெரிய அளவில் மனசுக்கு இறங்கலைன்னே சொல்லலாம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த 2025 தனுசு ராசிக்கு நல்ல வரமாக மாறுமா, இல்லை மீண்டும் அதே சாபமாக மாறுமா அப்படின்னு தான் இன்றைய பதிவில் நம்ம சூப்பராக பார்க்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசியில் நீங்கள் என்ன லக்கணம் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குது, புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்களா அல்லது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல நிலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் மறக்காமல் சிரமம் பார்க்காம நாங்கள் நல்லா இருக்கோம், டெவலப் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்ற தனுசு ராசி நண்பர்கள் ஒரு நம்பிக்கையோட, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த 2025 ஜெயிக்கிறதுக்காக மீண்டும் ஒரு முயற்சியை ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நண்பர்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுச்சுவேஷனில் தான் தொழில் தான் தெய்வம், அதைத்தான் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த தொழிலுக்கு சாதகமான தனுசு ராசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கடவுளாக இந்த ஜனவரி மாதத்தில் சனி பகவான் இருக்காருங்க. கடந்த 7.5 வருஷமாக சாதகமில்லாத பல சுச்சுவேஷனை உருவாக்கி கஷ்டம், நஷ்டம், துன்பம்னு சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் போட்டு எல்லாம் வாட்டி வதக்கிட்டாருங்க. இப்போ தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு காலமாக, அதுவுமே படித்த படிப்புக்கு நீங்கள் வெளிமாநிலம் மட்டுமில்லை, சில நண்பர்கள் வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவாருங்க. அதுக்கான அதிர்ஷ்டம் தனுசு ராசி நண்பர்களுக்கு என்றைக்குமே இருக்குது. ஸோ அதை நம்ம ஏற்றுக்கிறதுல மனசாரம். ஸோ அது நடக்குங்க. நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல யோகம்னு சொல்லி நிறைய இருக்கிறனால ஸோ என்ன ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கு இனி சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பாக மட்டும்தாங்க இந்த ஜனவரி மாதத்தில் இருக்கும். அதுக்கு இந்த 2025 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிள்ளையார் சொல்லினே சொல்லலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட்டுங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகும்போது தான் செய்யும் அத்தனை செயல்களுமே நல்ல ஒரு ஆதாயமாக மேன்மை உண்டாங்க. அதாவது 10th ஹவுஸில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களை கைதூக்கி விட ரெடியில் இருக்காருங்க. ஸோ அந்த ஜனவரி மாதத்துலேருந்து அந்த ஒரு ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இனிமேல் ஒரு அற்புதமான காலம்னே சொல்லாங்க. படிப்பில் ஆர்வம் அதிகமாகிறது, அந்த ஆர்வத்துக்கும் படிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வரகிறதுக்கும் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் படிப்பில் மட்டும் இல்லாமல் படிப்பு சம்பந்தமான அல்லது கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசி நண்பர்களுக்குமே ஒரு வாழ்வு மட்டும் இல்லை, ஒரு மேன்மையை ராகு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. ஆனால் இந்த கல்வித்துறை படிக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள்
நண்பர்களால் சில அவப்பெயர்கள் உருவாகக்கூடிய சூழல் இந்த 2025 அதுவும் இந்த ஜனவரி மாதத்தில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உருவாகும். ஸோ நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. படிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் வந்து அதிகமாக நீங்கள் செலுத்த வேண்டிய காலமாகவும் இந்த ஜனவரி மாதம் இருக்குங்க. இந்த ஜனவரி மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா சந்தோஷம். அதோட பணத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தனுசு ராசியினுடைய 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலம் நல்ல ஒரு ஃப்யூச்சர் அப்படிங்கிறது இருக்கலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே பணவரவு, பணம் கையிருப்பு ஏதோ நம்ம சக்திக்கு தகுந்தபடி கையில் கண்டிப்பாக பணவரவு இருக்குங்க. அப்படி இருந்தாலுமே குடும்ப உறவுகள் வந்து அவ்வப்போது ஒரு மன கஷ்டம், ஒரு சங்கடங்கள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் இருக்கிறனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து நீங்கள் போனீங்க அப்படின்னா நல்லதுங்க. இது எப்பவுமே சொல்கிறது தான். ஒரு கணவன் மனைவி, ஒரு அப்பா அம்மா ஏதோ ஒரு மனஸ்தாபம் வரத்தானே செய்யும். இல்லாமல் அப்படி வந்து பர்ஃபெக்டாக 100% நாங்கள் சண்டையே போட மாட்டோம், நாங்கள் வந்து என்றைக்கு கோவிச்சுக்கவும் மாட்டோம் அப்படி சொல்லி எந்த ஒரு உறவுகளையும் இல்லை, நட்புகளையும் இல்லை. ஸோ அப்படியெல்லாம் இருந்தால் தான் அந்த புரிதல் தான் அன்புங்கிறத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அப்படிங்கிறனால கொஞ்சம் அனுசரித்து ஜாக்கிரதையாக இருங்க, அவ்வளோதான். தட்சால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த ஒரு கையிருப்பு, ஒரு பண வரவுங்கிறது இருக்குங்க. வந்த பணம் நிற்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் வழக்கம் போல் அது இருக்கும். இதை நாம் என்ன செய்யணும்னா என்ன வரவு செலவு பண்ணுறோம், என்ன கையில் இருந்து வருது, என்ன பிஸ்னஸில் சம்பாதிக்கிறோம், இதை வந்து என்ன நம்ம கையில் வச்சுக்கிறோம், எது செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனோடு நீங்கள் செலவு பண்ணணும். பண விஷயம் சார்ந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து மோதல், ஏன் நீங்கள் தேவையில்லாமல் அந்த செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு காரணமாக 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சாதகமற்ற இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இருக்கிறனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலுமே அது வந்து ஒரு இடையூறாக இருக்காது, ஈஸியாக அது கடந்து போயிடலாம். பட் இருந்தாலுமே அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு சொல்லு பேசுனா அந்த சொல்லு நட்டு போயிரு அப்படிம்பாங்க எங்கள் ஊர் சைடில். அந்த மாதிரி இந்த வார்த்தை வந்து என்னதான் இருந்தாலும் நீங்கள் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. சுக்கிர பகவானோடு குரு பகவான் இணைவு இந்த மாதம் அப்படிங்கிறது பண வரவு திருப்திகரமாக இருக்கும் நம்ம பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி. இருந்தாலுமே அந்த செலவு ஆச்சு அப்படின்னாலுமே ஏதாவது ஒரு வகையில் சேமிக்கும் பழக்கம் வந்து இருக்கும். அந்த செலவுமே வந்து பார்த்திங்கன்னா சுப செலவுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சுப செலவுமே வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ்ஃபுல்லான சுப செலவா அப்படின்னா அப்படியும் சொல்ல முடியாது. தேவையற்ற செலவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு பயந்து போய் பதட்டத்தோடு செலவு பண்ண மாட்டோம். நல்ல செலவு அதுவுமே தேவையற்ற செலவுங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி செலவு இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் சேமிப்பு அப்படிங்கிறது பணமாகவோ பொருளாகவோ சேவ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அப்படி வாய்ப்பு இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ஜனவரி மாதம் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா ராகு கேதுனுடைய நிலை இந்த மாதம் 4ஆம் வீட்டுக்கு மாறுறதுனால வருமானம் நல்லபடி இருந்தாலுமே குடும்பத்துக்குள்ளே ஒரு கருத்து மோதல்னு முதல்ல சொன்ன மாதிரி அது வந்து போகும். எப்படி நடக்கும்னா அது நீ சொல்லித்தான், அது உன்னால தான், நீ இதை பண்ணாமல் இருந்தா செய்யாமல் இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும். காரணம் வந்து நம்ம மேலே தூக்கி போகிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ தனுசு ராசி நண்பர்கள் நீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளே வந்து மாட்டிக்குவீங்க மீன்ஸ் உங்கள் மேலே ஒரு குற்றம் சொல்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்குவேன். ஸோ அந்த சூழ்நிலை என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படியே அந்த சூழ்நிலையை கடந்துட்டீங்க அப்படின்னா அது நார்மலாக அது போயிருங்க. ஸோ அது இருந்தாலும் கவனமாக இருந்துங்க அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதம் பெண்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு சின்ன சண்டையோ ஒரு ஏதாச்சும் ஒரு கருத்து வேறுபாடு வரும்போது அதை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே டக்குன்னு அதை கட் பண்ணி தவிர்க்கிறதுக்கோ அல்லது வந்து அதற்கான தீர்வு என்னமோ பார்த்துட்டு வெளியே வந்துக்குங்க. திருமணம் மற்றும் திருமண வேலை சார்ந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இந்த ஜனவரி மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வயிறு உப்பசமாகிறது, டான்சில் பிரச்சனை, வீசிங் பிரச்சனை வர்றது, இந்த இடதுபுறமான வலிகள் பொதுவாக வரக்கூடிய மாதம் இந்த மாதம் இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த மாதம் முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு மெடிசன்ஸ் இல்லை சப்ளிமெண்ட்ஸு, இந்த மாத்திரை மருந்து இதெல்லாம் வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு தேவையும் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. அதோட முக்கியமாக நீங்கள் வெறும் மருந்து மாத்திரை மட்டும் நம்பாமல் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத வந்து உடல் எடையை மட்டும் இல்லை ஆரோக்கியத்தையும் திரும்ப கொண்டு வரும். ஒரு முறையான ஒரு யோகா, ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு நடைப்பயிற்சி இதெல்லாமே நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு நலக்குறையிலிருந்து நம்ம ரிவர்ஸ் ஆக முடியும். ஸோ நீங்கள் உணவு முறையில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கள். ஒபிசிட்டி எல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த 2025. ஸோ அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இந்த ஜனவரி மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானை நீங்கள் வந்து ஒரு கொண்டக்கடலை மாலையோ அல்லது வந்து மஞ்சள் கலரில் ஒரு
வஸ்திரம் உடை வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்கிறதோ நீங்கள் பண்ணிட்டு வரலாம். அதே போல் சனிக்கிழமை தோறும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, இந்த 2 வழிபாடும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து விநாயகர் பெருமான் வழிபாடு நீங்கள் மறக்காமல் செஞ்சுட்டே வாங்க. ஸோ இந்த 3 வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஓரளவு நம்மளுக்கு மேன்மையான நிலை கொஞ்சமாக அப்படியே வந்து டெவலப் ஆகிறது கண்கூட தெரியும். ஸோ பண்ணிவிட்டு வாங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தா ஆதரவற்றோருக்கும், உடல் ஊனமுற்றோருக்கும், தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம், உடை தானம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம். ஸோ அந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாழ்வாக மாறும். ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த ஜனவரி மாதத்திற்கான தனுசு ராசிக்கான ஒரு பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். நீங்கள் இன்னுமே அது தெளிவான பலன் மற்றும் வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தை உங்கள் ஜோதிடர்கிட்ட கொடுத்து நீங்கள் இந்த மாதத்திற்கான வழிபாடு, பலன், பரிகாரம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. தப்பு கிடையாதுங்க. இந்த பதிவு நிச்சயமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.